வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பஞ்சாமிர்தம் ரெசிபி தான். இது பழனி கோயிலில் நமக்கு பிரசாதமாக கிடைக்கும். இது ரெகுலராகவே எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செய்வோம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நம்ம தோட்டத்தில் வாழைத்தாரம் இருக்கும்போது அதில் கடைசியாக ஒரு சீப்பு அல்லது 2 சீப்பு பழத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி பஞ்சாமிர்தம் செஞ்சு வச்சோன்னா குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் 1 டசன் அல்லது 1 சீப்பு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். அதை நல்லா தோலை உரிச்சிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பழம் நல்லா கனிஞ்சிருக்கணும். அதாவது கடைசியாக நம்ம அப்படி கையில் எடுத்த உடனே தொட்டுட்டு வரும்போது தான் இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேன் வாழை, ரஸ்தாளி, பூம்பழம் இந்த மாதிரி எந்த பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் தோல் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தருணங்களில் எடுத்தோன்னா இதோட டேஸ்ட் ரொம்பவே கூடுதலாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் உளிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம உளிச்சு வச்சுக்கிற பழம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு முழு பழமாக கையில் பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கையில் பிசைகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாழைப்பழத்தை மிக்சியில் அரைச்சி எடுக்கக்கூடாது, கையில் தான் மசிச்சு எடுக்கணும். அப்போ தான் இதோட சுவையும் மனமும் மாறாமல் அப்படியே கிடைக்கும். நான் இந்த மாதிரி நல்லா கையில் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு குலைவாக பிசையணும். நம்ம நல்லா அரைச்ச மாதிரி இருக்கணும், ஆனால் அரைக்கக்கூடாது. கையிலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது வாயில் கடிபடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது திராட்சை எல்லாமே 1/4 கப். அடுத்தது டேட்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு பச்சை கற்பூரம் வேணுன்னா சேர்த்துக்கலாம். அடுத்தது ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் நல்லா இடித்து நான் இதில் சேர்த்துருக்குறேன். அடுத்தது கல்கண்டு, நான் பனங்கல்கண்டு சேர்த்துக்கிறேன். நார்மல் டைமண்ட் கல்கண்டு அல்லது பனங்கல்கண்டு நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அது சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சுவையாக தான் இருக்கும். அடுத்தது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது தேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேன் கூடுதலாக சேர்த்துனாலும் நல்லாயிருக்கும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக முக்கியமாக இது நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் துருவி தான் நம்ம எடுத்துக்கணும். நாட்டு சர்க்கரையில் மண் இருக்காது, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கலர் லைட்டாக டல்லாக இருக்கும். நம்ம நல்லா ஊற நல்லா டார்க் கலரில் வந்துடும். இப்போ இது நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும். இது 10லேருந்து 15 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். ஆனால் அவ்வளோ வரைக்கும் இருக்காது, அவ்வளோ சுவையாக இருக்கும். 1-2 நாள்லேயே பசங்க காலி பண்ணிவிடுவாங்க. உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் வாழைப்பழம் அறுவடை பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான பஞ்சாமிர்தம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.